இது வரைக்கும் இல்லை. பிறந்து உனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு பின்னாடி உன் பற்று யார் மேலே இருக்கு? உன் தாய் தகப்ப மேலே இருக்கு இல்லையா? பருவத்துக்கு வந்ததுக்கப்புறம் உன் பற்று எதில் இருக்கு? எதிர்பார்ப்பில் இருக்கு இல்லையா? பருவம் தாண்டி இடத்துல எங்கே இருக்கிறோம்? எதிர்பார்ப்பு நிறைவேறின ஒன்று எங்கே இருக்கு? பெண்ணாக இருந்தால் கணவன் மேலே இருக்கு, ஆணாக இருந்தால் மனைவி மேலே இருக்கு இல்லையா? பருவம் கடந்து நிறைவு கடந்ததுக்கப்புறம் எங்கே இருக்கு? குழந்தைங்க மேலே இருக்கு. பற்று தான், பாசமெல்லாம் கிடையாது. இவனை நல்லா வளர்த்தா தான் இவன் பின்னாடி எனக்கு கஞ்சி ஊற்றுவாங்கன்னு தான் பற்று தான் வச்சிருக்க. பாசமெல்லாம் வைக்கல. பாசம் வச்சிருந்தா அவன் எனக்கு கஞ்சி ஊற்ற வேண்டாம், ஒன்று ஊற்ற வேண்டாம், நல்லா இருந்தால் போதும்னு சொல்லிட்டு போயிடுவோம்ல. வராதுல்ல. புரிஞ்சுதா? நம்ம பிள்ளைய மேலே பற்று வச்சு வளர்க்குற சரியா? பிள்ளைய ஒரு பருவத்துக்கு வந்தவொடனே உன்னுடைய பற்று எங்கே இருக்கு? அவன் சம்பாரித்து கொடுக்குறதுல வைக்கிறான். அதுதான் இதுக்குள்ளே வந்துருக்குன்னு வச்சுக்கோ. இப்படி எல்லாம் வந்து முடியாதப்ப எதில் பற்று வைக்கிற? முடியாதப்ப எதில் பற்று வைக்க சொல்லி என்னை கூட்டிகிட்டு போயிரு. அதுதான் பற்றுன்னு சொல்லிட்டேன் இல்லையா? அதுக்காக வந்த அன்னைக்கு வரட்டும் அப்படின்னா பற்று இல்லை. இனி இப்படி கஷ்டப்படுத்துறியே, வேதனைப்படுத்துறியே அப்படின்னு அங்கேயும் பற்ற தான் வைப்போம். அப்படி நீ பிறந்ததுலேருந்து மண்ணுக்குள்ளே மறையிறது வரைக்கும் நீ பற்று இல்லாமல் இருக்க போகிறதே கிடையாது. இதில் எங்கே குறைச்சிக்கிருவ? குறைக்கவே முடியாது. அப்படி நீ குறைச்சிக்கிறனும் நம்ம மாறிக்கிறணும்னு நீ முயற்சி பண்ணினால், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நீ பூமியில் அவதரிச்சதுக்கப்புறம் 3 தருணம் உனக்கு வாய்ப்பு கொடுக்குறான் இந்த கழுதைகள்ல இருந்தெல்லாம் நீ விலகிறதுக்கு. 9லேருந்து 13 அது நமக்கு என்னன்னே தெரியாத வயசுல நம்ம அதை பிடிக்க முடியாது. 2வது கட்டம் எப்போ சொல்லியிருக்கேன்? 30லேருந்து 35. 3வது கட்டம் 59லேருந்து 63. புரியுதா? இதில் 30லேருந்து 35க்குள்ளே நீ விழிப்புணர்வு அடைஞ்சால் மாத்திரம்தான் நீ இதெல்லாம், அதாவது நீ சொல்கிற இடத்துலையாவது போக முடியும். முழுசாக நீ உதறலைன்னா கூட கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அந்த 59க்குள்ளே எல்லா கலையும் குறைச்சிடலாம். அது ஒன்றும் பண்ண முடியாது. தெரியும் போதே 45 வயசுனா அப்புறம் என்ன இருக்குது? ஒன்று அதுலேருந்து நீ இன்னும் இதெல்லாம் விலகி முடிக்கிறதுக்குள்ளேயாவே தான் முடிஞ்சு போயிருவில்ல. அவ்வளோதான். நீ அந்த 59ல் கூட உன்னால் நிற்க முடியாது. புரியுதா? ஏன்னா 59ல் உன் மகளோ, நீ உனக்கு என்ன பொம்பளை பிள்ளை இருந்தாலும் ஆம்பளை பிள்ளை, மகளோ மகனோ கல்யாணம் முடிஞ்சு அவன் 2 பிள்ளைய பெற்றுருப்பான். அதுக்கு அலை கட்டிட்டு நிற்கும். பிற எங்க கூடி நீ பற்றற்று வர்றது முடியாது. 30லேருந்து 35 மாத்திரம் நீ உதறினால் மாத்திரம்தான் சாத்தியம். இல்லைன்னா இல்லவே இல்லை. அது எந்த கொம்பனாக இருந்தாலும் நான் வேணால் சேலஞ்சு பண்ணுவேன். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கால சூழ்நிலைகள் உனக்கிட்ட மாறிக்கிட்டே வரும். அப்போ அந்த சூழ்நிலைக்குள்ளே தான் நீங்கள் நுழைஞ்சு போவீங்களே தவிர, சரியா, ஆன்மீக பயணத்தில் நம்ம மாற்றத்தை கொண்டு வந்து நம்ம ஒரு அடையாளம் காட்டணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்குள்ளே நீங்கள் நிற்கவே முடியாது. புரியுதா? இந்த பக்கம்
சவுண்ட் வர மாட்டேங்குது, அந்த பக்கம் சவுண்ட் மாட்டேங்குது. 30-35 வயசுல தான் எங்க எல்லாருக்குமே பொறுப்புன்னு அப்பதான் தெரியும். பிள்ளைய படிக்க வைக்கணும், வீட்டுக்கு சம்பாரிச்சு கொடுக்கணும், எல்லாமே செய்யணும்னு சொல்லி. அப்போ அதுல இருந்து நான் எப்படி வெளியில வரணும்? அப்போதானே நான் குழந்தைய அந்த சமயத்துல படிக்கிற அந்த குழந்தை வரும். அப்பதான் என் கணவருக்கு அதே வயது இருக்கும்போது அவரும் வீட்டுக்கு சம்பாதிக்கணும். நீ கேட்ட கேள்வியில் ஒரு என்னைய நான் கேள்வி கேட்குறது மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க. 30-35 வயசில் தான் நாங்கள் புரிகிற நிலையிலேயே வாரோம்னு சொல்கிறீங்க இல்லையா? அதுதான் பொறுப்புக்கே அப்போ தான் நாங்கள் வர்ற நிலைக்கு இருக்கிறோம்னு சொல்லிட்டீங்க இல்லையா? இதுக்கு பின்னாடி சொன்னது 35 வயசுக்கு மேலே வந்துச்சா 30 வயசுக்கு கீழே வந்துச்சா? கேள்வி கரெக்டாக இருக்கணும். சரியா தான் இருக்கு. அது 25 வயசுலயே வந்துச்சு. அப்போ அது பொறுப்பு இல்லாமல் வந்துச்சா, விவரம் இல்லாமல் வந்துச்சா, இல்லை நமக்கு தெரியாமல் வந்துச்சா? அப்புறம் இதுக்கு மாத்திரம் எல்லாம் தெரிஞ்சு வர்றத வந்து நம்ம இருக்கோம், அதுக்கு நம்ம தெரியாமல் இருக்க முடியும். தெரியாமல் இருக்குன்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்கிற முடியும்? இதெல்லாம் கடந்து தான் 35 வயசு சொல்கிறோம், 30-35 சொல்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீ பெரிய காரியங்கள்லாம் பண்ணிட்டு தானே வர. அந்த பிரபஞ்சத்தோட நாங்கள் வாழ வேண்டி இருக்குல்ல, அப்போ அது என்ன சொல்லுதோ அதுதானே நான் கேட்க. நீ மாறும்போது கூட பிரபஞ்சத்தோட கூட இப்போ இந்த பரதேசி இருக்கேன், நான் என்ன பிரபஞ்சத்தை விட்டு வெளியே ஓடிப்பிட்டேனா? நானும் இங்கே தான் இருக்கேன். அந்த சமயத்தில் வழிகாட்ட இல்லை. அதுக்கெல்லாம் வழிகாட்டினாங்களா?